பாப்பாவுக்கு 5 மாசம் ஆனோன்னா மாட்டுப்பால். இது வந்து நாங்கள் 3 பாப்பாங்க குடிக்கிறோம் இந்த பாலை. ஸ்ரீவாணி பாப்பா கொஞ்சம் குடிப்பா, நான் கொஞ்சம் குடிப்பேன், அம்மா கொஞ்சம் குடிப்பாங்க. அதான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா. வந்து நம்ம போட்டு வச்சிருக்க வறுத்து வச்சிருக்க சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். இதுல வந்து காசு ஊத்துனா சில்லி சிக்கன். எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்த பச்சை வேர்க்கடலை அப்படியே கைனி காட்டுல இருந்து அப்படியே புடிக்கணும். வந்து எண்ணெயும் ஊத்தல இல்லம்மா, எப்படி வந்து வரணும், அதுதான் எண்ணெய் ஊத்தக்கூடாது. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், ரோஸுங்கெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக பூத்துருக்கு. அப்படியே வந்து என் ட்ரெஸ் கலர்லேயே இருக்குது. நாளைக்கு தான் ஸ்ரீவனிக்கு பாப்பாவுக்கு நாளைக்கு காலையில் வச்சு விடணும் இந்த ரோஸு. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் அப்படியே பூத்துட்டு இருக்கு. குத்திச்சா இருங்க. அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக பூ வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி கத்திரிக்காய்லாம் வந்திருக்கு. இது பாருங்கள் கத்திரிக்காய், இது பிஞ்சு கத்திரிக்காய் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு. ஒரு 2 கத்திரிக்காய் இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது குழம்பு திங்கக்கிழமைனா இல்லைன்னா அது அடுத்த வாரம் திங்கக்கிழமை அந்த மாதிரினா எடுத்து அறுத்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து டைம் வந்து நல்லா கரெக்டாக ஒரு 5:45 ஆயிடுச்சு. ஸ்ரீவாணி பாப்பா என்ன வேணும்னு நான் கேட்குறேன், அவளே என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவள் வந்து மதியமும் கேட்டா. அவள் கேட்டதுனால இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்னு இருக்கோம். சரி, வெங்காயத்தாள்லாம் நம்ம வீட்டில் வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. அந்த வெங்காயத்தாள் கட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். சரி, வெங்காயத்தாள் கட் பண்ணிடலாருங்க. அது கட் பண்ணும் போதே கமன்னு வாசனை. வெங்காயம் வாசனை அப்படியே கமன்னு வருது பாருங்க. ஃபுல்லாகவே வெங்காயத்தாள் வந்து நல்லா வந்துருக்கு, நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் பழுத்துட்டு இருக்குது. நம்ம வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு செடியும் நம்மளுக்கு வந்துட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தினைக்கும் வந்து 2 டைம் தண்ணி விடுறோம். நல்லா அலசினோடனே இல்லைங்க பாருங்க, உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது கொஞ்சம் காஞ்சி இருக்கும். நல்லா வாசனை செம்மையாக இருக்குது. எனக்கு நம்ம வீட்டு வெங்காயத்தால் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு இருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஸ்ரீவாணிக்கிட்ட என்ன சமையல் இன்னைக்கு நைட்டுக்கு வேணும்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வாங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை முடிச்சு மூட்டிங்களா? மூடியாச்சு. வெங்காயத்தாள் பாரு, வெங்காயம் இருக்கு. வெங்காயம் உண்டி எடுக்கல. நாங்க வந்து வெங்காயம் தாள் உண்டி தான் அதுல இருந்து அரிசி எடுத்துருக்கோம். ஆனா என்ன இன்னைக்கு நைட்டு என்ன வேணும்? பூவா அது காலையில சரி, அம்மா சப்பாத்தி சுட்டுட்டா, சாய சப்பாத்தி சுட சொல்லிட்டா. என்ன வேணும்? 65 அப்புறம் ஃப்ரைட் ரைஸா? 65 ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லா அறுத்துட்டியா? எல்லாத்தையும் 3 அறுத்துட்டே. இப்போ இதை வச்சு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வோம். அது நிறைய அறுத்துட்டுக்கிற போல இருக்கேன். இல்லை, கரெக்டாக இருக்கும் சாப்பாடுக்கு. அரிஞ்சா கொஞ்சம் தான் வரும். ஏன்னா இதில் ஒரு சில இலெல்லாம் போயிடுச்சு. சரி, அதனால அரிஞ்சா பாருங்க மக்களே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்லயே நம்ம, ஆனா இது வந்து கிடைக்காம நிறைய நம்ம ஏரியாலலாம் இருக்காது, அரக்கோணத்துக்கு தான் இருக்கும்.
அரமாந்திர போய் கேட்டா சம்டைம்ஸ் இருக்காது, சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் தான் இருக்காங்க. லதா, இதுல பூ இருக்குது, இதுல விதை வரும். தெரியல நானா, எனக்கு என்ன தெரியும். யாருன்னா விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா வெங்காயத்தாள்ல வந்து பூ இருக்கு. என்ன பார்சல் வாங்கத்தோட விதையை வாங்கிட்டா நல்லா 2 பார்சல் மீன் பார்சல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். பாட்டு மல்லிகை பூவே மல்லிகை பூவே எங்கே போறீங்க, வெள்ளை சாமந்தி பூத்திருச்சா பார்க்க போனேங்க. அப்புறம் வெள்ளை சாமந்தியில மஞ்சள் சாமந்தி, ஏதோ ஒரு சாமந்திய வெள்ளை சாமந்திக்கு தான் இருக்குது. நான் எந்த சாமந்தியானா வச்சு பாடும் உனக்குன்னா, நீ உனக்கு தான் தோல் சாமந்தி வச்சுக்கு தான் பாட்டு பாடு. நம்ம சாமந்தி நீ வச்சு பாட்டு. அப்புறம் நான் முத்தி போயிட்டு நார் வருது. இதை வச்சு சும்மா சரு 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 மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. என்னம்மா போய் நின்று நீங்க எண்ணெய் ஊத்திக்கிங்க சிக்கன் பக்கோடா போறதுக்கு. சிக்கன் பக்கோடா இல்ல, நான் பாக்குறேன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்குமா? சிக்கன் பக்கோடாவா சிக்கன் 65யா? பாரு, அதுவும் கேட்டான். ஃப்ரைட் ரைஸ் கேட்டா சொல்லக்கூடாது, சிக்கன் 65. அது சொல்ல தெரியல பாப்பா எனக்கு, அதனால நான் சிக்கன் பக்கோடான்னு சொல்லிட்டு அவன் 65 வான். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன டின்னர்? இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் யார் கேட்டாங்க? ஸ்ரீவாணி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஆனா வந்து முட்டை போடாத செய்ய போறோம். ஆமா, முட்டை. ஏன்னா முட்டை சாப்பிட மாட்டான், அதனால முட்டை போடாத செய்யணும். ஆமா, குழந்தை சாப்பிட மாட்டான் முட்டை, அதனால அவளுக்கு முட்டை போட போறது. துவைச்சு நாத்து அடிக்குமா பாருங்க. பீன்ஸ், கேரட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம செடியிலேயே வந்து வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சிருக்கோம், வெங்காயத்தை வச்சிருக்கோம். அது கூட வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து சிக்கன் பக்கோடா போட்டுக்கலாம். ஆமா, நல்லா காஞ்சிச்சு. போட்டு 65 போட்டுக்கலாங்க. ஆமா, ஸ்டீவானி ஸ்டைல்ல. யார் கம்பெனிக்கிறோமா? வாங்க போடுமா, சுத்தி போடுங்க. இங்க வந்து ஒலை கொதிச்சு சாப்பாடு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தாள் இங்கே பாருங்க. வெங்காயத்தாள் அரிஞ்சாச்சு, கூட வந்து வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்கேன், கேரட் பீன்ஸும் அரிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காய் இருக்கு, அதையும் நம்ம ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சோண்டு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்து செஞ்சுருக்கோம். மறுபடியும் சிக்கன் பக்கோடா போடணும். இதெல்லாம் அரிஞ்சு எடுத்துன்னு வதக்கினா நம்ம சிக்கன் பக்கோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதமும் வெடிச்சாச்சு. நெட்டை அரிசியில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு கொஞ்சம் ஆற வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து பசங்க ஸ்கூலுக்கு டைமில் தான் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். எல்லாத்தையும் அரிஞ்சு முடிச்சு நம்ம செய்யலாம். ஆமா, என்னண்ணா டயர்ட் ஆயிடுச்சுண்ணா, நான் அதெல்லாம் வந்து பத்துட்டேன். ரொம்ப நேரம் நிக்க முடியல சமையல் கட்டில். அங்க உக்காந்து செய்யறது அது ஒரு கஷ்டம்,
முதுகு வலி வரும், அது ஒரு கஷ்டம். இங்கே நின்றுனே செய்ய முடியல, அனலாகி போயிடுது. அதுவும் நைட் டைம் வேறியா, அதனால அனலாக இது. அதனால அம்மாவை செய்ய சொல்லிட்டு வந்துக்கிறேன். சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் படுத்து ஏந்து போகலாம். இந்த முதுகு தான் எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துருக்குறான். அப்பாக்கா எனக்கு இல்லையா? சரி, என்ன சமையல் நானா? பர்கரா? பாருப்பா, இது பர்கரா? பாருங்க, ஸ்டீவனி செஞ்ச பர்கரை பாருங்க. பர்கர் எனக்கு செய்ய தெரியாது. சீஸ், தக்காளி, வெங்காயம், பொடி தக்காளி, அது பொடி தக்காளி, அது பி. அது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து கடாய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஊற்றி தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எண்ணெய் வந்து ஊற்றி செய்கிறோம். அதனால் இந்த எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவைன்ற அளவுக்கு இங்கே எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து நான் வந்து வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம், ஏன்னா இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வெங்காயம் போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பீன்ஸு, இது வந்து காய் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். இது கூட வந்து உப்பு, உப்பு வந்து நான் திட்டமாக தான் போட்டுருக்கேன். நம்ம அப்புறம் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன போட போகிறேன்னா, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள், சோயா சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் லாஸ்ட்டில். ஏன்னா முட்டை போடலைங்க. முட்டை ஏன் போடலைன்னா, அது பாப்பா வந்து சாப்பிட மாட்டேன். அது வந்து நைட்டு டைம் ஜீரணம் ஆகாது. ரொம்ப நாளாச்சு, வருஷம் கணக்கில் ஆகுது நம்ம இது செஞ்சு. சரி, அதனால் வதங்கிட்டு காய் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். நல்லா செஞ்சுட்டியா? இதோ செஞ்சுதான் இருக்கா. நல்லா காய் பேர் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். என்னண்ணா, வருஷம் கணக்குல இல்ல, என்ன ஒரு வருஷம் ஆயிருக்கும். அதான் நானா, அதான் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கும். 2 வருஷம் தான் ஆயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுன்னு இருக்க ஃப்ரைட் ரைஸ். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வதங்கிடுச்சுன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கின்னு நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். என்னண்ணா இருக்குன்னு சொன்னீங்க, இது அம்மாவுக்கு செய்ய தெரியாதுல்ல, அதெல்லாம் சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே இறக்க பண்ணிட்டு போகலான்னு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தாள் போட்டால் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் 65 போடுறோம்ல, அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாலுங்க, மாட்டுப்பால். ஸ்ரீவனி பாப்பாவுக்கு 5 மாதம் ஆனோன்னு இந்த மாட்டுப்பால் குடித்தேன். அதே மாதிரி பாப்பாவுக்கும் 5 மாதம் ஆனோன்னா அந்த மாட்டுப்பால். இது வந்து நாங்கள் 3 பாப்பாங்க குடிக்கிறோம் இந்த பாலை. ஸ்ரீவாணி பாப்பா கொஞ்சம் குடிப்பா, நான் கொஞ்சம் குடிப்பேன், அம்மா கொஞ்சம் குடிப்பாங்க. அதான் சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, மொத்தம் 3 பாப்பா. இதனால நம்மளுக்கு வந்து அந்த வாசனை போட்டு நல்லா இருக்கு. என்ன அப்படியே கூப்பிடுறா பாப்பாவா? ஆமா, அப்படிதான் கூப்பிடுறா. அம்மா வந்து அப்படிதான் கூப்பிடுறா. பையா, அப்பா அந்த மாதிரி கூப்பிடுறாங்க. பையா நம்ம வந்து கடையில் வாங்கினா அது 1 ஸ்பூன் ஊற்றுவாங்க. இந்த மூடி ஒரு மூடி ஊற்றுவாங்க. நான் இதில் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன் சாஸ், சோயா சாஸ். அதான், ஏன்னா பாப்பா சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதனால. பாருங்க அந்த சோயா சாஸ் பாருங்க எப்படியா வெளியே வந்து இது ஊற்றுக்குலாம் வந்து கம்ம இருக்குமோ. அந்த
இந்த எண்ணெய்லாம் ஈட்டுக்குச்சாமா? ஆமாம் அப்படியே நம்ம எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். அவ்வளோ எண்ணெய் இருந்தது எண்ணெய் இல்லையே அது ஊற்றுங்க. வந்து நான் வந்து முட்டை போடல, ஏன்னா பாப்பா கொசரம் முட்டை போடல. இது கூட வந்து நம்ம சிக்கன் 65 வறுத்து வச்சுருக்க சிக்கன் 65 எடுத்து நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இந்த சைடு பால் வேறு பொங்கி இருக்குது, அந்த சைடு சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுது. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வேணும். ஏன்னா மிளகுத்தூள் வந்து நான் லாஸ்ட்டில் தான் போட போகிறேன். சிம்மில் வச்சுட்டுக்கிறேம்மா. ஆமாம் ஆமாம், சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லை தீஞ்சிடும். நானா இதுல வந்து நம்ம இந்த கொடை மிளகா இருக்குல்ல அது போட்டுட்டு தக்காளி சாஸ் இருக்குல்ல அது ஊத்துனா சில்லி சிக்கன். இதுதான் தவளை தாவாயால கேடுறது. நீ தானே சொன்ன. சரி நானா கிச்சன்ல செஞ்சாலே இதேதான் பிரச்சனை. இது ஒரு வாசனை வருதாம்மா? ஆமா அது அப்படிதான் வரும். நீ கிச்சன்ல செஞ்சாலே எதனா ஒண்ணு அதுனா ஒண்ணு சாப்பிடுவீங்களே நீ சொன்னியே இப்போ. உங்களுக்கு ஒரு நாள் கோபி மஞ்சூரி வேணும் அந்த மாதிரி அந்த வாசனை வருது, அப்படிதான் வரும். சரி இதுல நம்ம வந்து சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கூட வந்து சாப்பாடு கொட்டிக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து நல்லா உதிரியா தான் சாப்பாடு வந்து வடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு நம்மளுக்கு வந்து விரையா இருந்தால் தான் அது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். குழம்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா இருங்க ஒரு டவுட்டு காட்டுறேன். இது வந்து நாங்கள் மதியம் வச்ச சாப்பாடு. இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு காலையில் கஞ்சி குடிச்சிக்குவோம். ஏன்னா இப்போ இதுவும் சூடு, அதனால் காலையில் வந்து வேர்க்கடலை இருக்குது, பச்சை வேர்க்கடலை இருக்குங்க பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்த பச்சை வேர்க்கடலை அப்படியே கைனி காட்டிலேருந்து அப்படியே பிடிக்கணும் வந்தேன். பிடிக்கணும் வந்து பாருங்க, வாங்கிட்டு வந்தார், கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தார். இந்த வேர்க்கடலை வச்சு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து கஞ்சி குடிப்போம், தயிர் கஞ்சி ஊற்றி குடிப்போம். ஏன்னா இதுவும் ஹீட்டா, அதனால் அது கொஞ்சம் கோல்டாக இருக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். எண்ணெயும் ஊற்றலம்மா, எப்படி வருது வருமா? அதுதான் எண்ணெய் ஊற்றக்கூடாது. என்னண்ணா அவங்க தூங்கணும்ல, மூடணும் அவங்கள. இதுக்கு மேலே என்னால் முடியல, டயர்டாகுது. உடனே யாருக்கோ தட்டு எடுக்கிறாள். லட்டுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டால் பிடிக்காது, அதனால அவளுக்கு வந்து கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் எடுத்து வைக்கிறேன். வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மதியம் வச்ச சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அதனால கொஞ்சோண்டு பாப்பாக்கு எடுத்து. சரி நானா என்ன தங்கம், ரைஸ் சாப்பிட்றீங்களா? போட்டா சரி. உனக்கோசரமே முட்டை கூட ஊற்றல நானா இதில். ஆமா நானா. இப்போ இது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மிளகுத்தூள் வேணா போட்டுக்கலாம். இப்போதைக்கு அம்மா வந்து காரம் பார்க்க சொல்லி. யாருக்கு? எனக்கா? அப்ப எனக்கு சோறு தர முடியா அப்பாக்கு? ஓகே சிவானி. யார் செஞ்சது அது? பையன் உனக்கு இல்லைனா மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க அது கூட. ஏன்னா இது சிக்கன் ரைஸுக்கு வந்து மிளகுத்தூள் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது கூட வந்து தக்காளி சாஸும் ஊற்றலாம். அதனால ஸ்ரீவாணி தக்காளி சாஸ் குடிக்கிறதுனால அதனால வானாங்க.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு இருக்கா என்னன்னு பார்க்கல. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடலான்னு இருக்கோம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடையில் வந்து காரம் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் கிளீனாக லிமிட்டாக இருக்குது. ஏன்னா பாப்பாக்குறாள் அதனால. நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? இன்னும் முட்டை போட்டு தான் நல்லா இருக்கும். ஸ்ரீவாணி சாப்பிட மாட்டாள, அதனால முட்டை போடல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸுங்க. லலிதா வந்து முடியாத உடம்பு வலியோட என்னன்னா இந்த போடுறேன். அப்பாவுக்கு சீயா போடுவா. அப்பாவுக்கு தான் சீயா போடுறேன். போறாங்க ஆயாக்கு. போடு 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 போடு. கறியெல்லாம் போட்டாச்சு. ஓகே, நீ சாப்பிட்டியா தம்பா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டா. அவளுக்கு காரமே இல்லாத. ஒரு நாள் கழிச்சு நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் 1 வருஷம் மேலே ஆயிடுச்சுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து டொமேட்டோ சாஸ் எதுவுமே அஜினமோட்டோ மசாலா அது இதுன்னு போடாது. நல்லா இருக்கு. நம்மகிட்டே இருக்கு. சீஸ்லாம் இதில் போடக்கூடாது. நானா சீஸ்லாம் போட்டால் ஜுரம் வரும். நல்லா இருக்கு. ஏனி ஊத்துனா நல்லாவே இல்லையா? கண்டிப்பாவே நீ தானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு நீ தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் டின்னர் வந்து சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் சூப்பரா செஞ்சுக்கிறா. ஆமா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கா. அதான் உடனே குழந்தை பாவம் டயர்ட் ஆயிட்டா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நைட்டு வந்து சிறப்பான ஒரு சமையலோட முடிச்சிட்டோம். அப்பா தட்டு இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. புதுசா என்ன பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட்.